நம்ம எதை எடுத்தாலும் வாய்க்கு ருசியாக மாற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எதை கேட்டால் நான் சொல்லுவேன், சார் நெல்லிக்காயை சாப்பிடுங்கன்னா நெல்லிக்காயை ஊறுகாய் போட்டுருவாங்க. சார் நான் நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டு தினம் சாப்பிட்றேன். அது எவ்வளோ பெரிய தவறு. நெல்லிக்காயை ஊறுகாய் போடுறதுல நெல்லிக்காயையும் சாகடிச்சு நம்மளையும். அதுதான். இல்லைன்னா எதை எடுத்தாலும் பஜ்ஜி போடுறது நல்ல பொருள் தான். எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி, எதை எடுத்தாலும் கடலை மாவில் முக்கி கொண்டு போய் பொரிச்சு எடுக்கிறது. அது வயிற்றை சீரழிக்கும். அதில் இருக்கக்கூடிய நல்ல பொருளாக இருந்தாலும் அதை இப்படி சீரழிக்கிற மாதிரி மாத்துறதுல பிரயோஜனமே இல்லை. அதன் சுவையை உணரும்படி சாப்பிடணும். ஒரு சுவையை வாயில் ரசித்து மகிழ்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் அமைதியாக சாப்பிட்டா தான் வரும். ஒரு கையில கார் ஓட்டிக்கிட்டே இன்னொரு கையில வாயில சாப்பிட்டுட்டு போற கூட்டம் கூடி இருக்கு. அவசர அவசரம் பரபரன்னு எதை திங்கிறோன்னு தெரியாம காலங்காத்தால திருட்டு வர்ற கூட்டமும் இருக்கு. நம்ம நல்ல நிதானமா ரசித்து நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு எதுக்கு சொன்னாங்க? சாப்பிட்ற உணவை மிக ரசித்து அதை சமைத்து கொடுப்பவர்களை, மனைவியை இல்லை யாராவது வீட்டில் சிப்பந்தி செய்து கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களை மனமாற பாராட்டி சாப்பிடணும். அந்த சாப்பாடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குல்லப்பா, ரொம்ப நல்லா செஞ்சிருக்கிறீ அப்படின்னு ஒரு சொல் உங்க முகம் மலர்ந்து பாராட்டி சாப்பிடுங்கள். அது குடும்பத்தில் மாபெரும் மகிழ்ச்சியை என்னைக்கும் கொடுக்கும். அப்படி அந்த மாதிரி உணவு இருந்தோம்னா பொறுமையா நிதானமாக நம்ம சாப்பிடணும். எப்படி சாப்பிட வேண்டும் என்று ஆசார கோவை சொல்லுது. கிடந்து உண்ணார், நின்று உண்ணார். நின்றுட்டு திங்காத, படுத்து கிடந்து சாப்பிடாதேங்கிறான். ஆனா இன்னைக்கு பெரிய பெரிய பணக்கார வீட்டு திருமணங்கள்ல கையில பிச்சைக்கார மாதிரி தட்டை ஏந்திட்டு போய் புஃபே எல்லாத்தையும் அள்ளி போட்டு சாப்பிட்றது பெரிய கலாச்சாரம் ஆயிடுச்சு. உணவு அப்படின்னா நல்லா கீழே உட்கார்ந்து சம்மணம் கூட்டி சாப்பிடணும். சரி, சம்மணம் கூட்டி சாப்பிட வேண்டாம், அட்லீஸ்ட் சேர்ல உட்கார்ந்து அது சாப்பிடணும். நின்றுகிட்டே அறக்க பறக்க சாப்பிட்றது சாப்பாடு இல்லை சார். அதுல என்ன சார் நடந்துற போகுது, அது என்ன பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறோம். நின்று இருக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய பிசியாலஜியும் உட்கார்ந்து இருக்கும்போது பிசியாலஜியும் வேற கொஞ்சம் மாறும். அப்போ அமர்ந்து சமணம் கூட்டி உட்கார்னா என்ன அர்த்தம்? சமணன் போல். சமணன் தான் இப்படி காலை இப்படி மடிச்சு இப்படி உட்கார்ந்தான், அதுதான் சம்மணம் கூட்டின்னு வந்துருச்சு. நம்ம காலை இப்படி மடிச்சு உட்கார்ந்து அந்த சமணனுடைய போஸ் அதுதான் பின்னாடி வந்துருச்சு. அப்படி சாப்பிட்டு கொண்டிருந்த நாம் அறக்க பறக்க ஓடி சாப்பிடுவதிலிருந்து வெளியேறணும். நோய் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நம் அக்கறை துவங்க வேண்டிய இடம் உணவு. நண்பர்களே, நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 வருஷங்களை தரும். இதெல்லாம் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆண்கள்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். அடுப்பங்கரையில் ஆணும் பெண்ணும் இணைந்து செய்யணும் சாப்பாடை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரே ஒரு பெண் மட்டும் கை தட்டுறாங்க, மற்றவங்க எல்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம பல விஷயங்களில் பகுத்தறிந்து மேல முன்னாடி வரும். ஆனா என்ன, இன்னைக்கு வரைக்கும் அடுப்பங்கரையில் நான் நிறைய நேரம் காலையில எங்க ஊர் பக்கத்தில் ஒரு ஏரி இருக்கு, அதுல தான் நடக்க போவேன். அது நடக்கும் போது பார்த்தா முன்னாடியெல்லாம் 4 பேர் நடந்துட்டு இருந்தோம். இப்பெல்லாம் நடை பற்றிய விழிப்புணர்வு வந்ததுனால பெரிய கூட்டம் ஆயிடுச்சு, இடிச்சுக்கிட்டு நடக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அந்த இடம். ஆனா எனக்கு ஒரு கேள்வி வந்தது. கிட்டத்தட்ட அந்த ஏரியை சுத்தி ஒரு 500 பேர் நடந்துட்டு இருப்பாங்க. அதுல வெறும் 50 பேர் கூட பெண்கள் இருக்க மாட்டாங்க. 450 பேர் இவங்க வீட்டு பெண்கள்லாம் ஏன் நடக்கலை அப்படின்னா, இவங்க எல்லாம் போய் இட்லியை வச்சுட்டு இருப்பாங்க, தோசை சுட்டுட்டு இருப்பாங்க, மாப்பிள்ளை வராரு. பல பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆயுட்காலத்தில் கிட்டத்தட்ட 3,75,000 தோசை சுடுறாங்க. வாழ்க்கை முழுக்க நான் மாவு அரைப்பேன், தோசை சுடுவேன், தோசை வைப்பேன். வேணாம், அதெல்லாம் தூக்கி எறிவோம். என்னைக்கோ பெரியார் சொல்லிட்டாரு, வேண்டாம் அதெல்லாம் தூக்கி, அதெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும். யார் செய்வால, நானும் சேர்ந்து செய்யணும். உணவு என்பது, உணவை தயாரிக்கிறது கணவனும் மனைவி. நான் அப்படிதான் செய்யறேன். நான் உன்னை வெளியே தனியா பிரிச்சுலாம் பண்ணிட்டு இருக்கல. எல்லா இடத்திலும் எல்லோரும் பங்கேற்க வேண்டும். அதை விட மிக முக்கியமான விஷயம், ஆண்களுக்கான விஷயம் என்னன்னா, எந்த ஆண்மகன் மிகச்சரியாக சமையலறையில் மனைவியோடு அதற்காக பணி செய்கிறார்களோ அவர்கள் மீது காதல் பெருகும் என்று ஆய்வு சொல்லுது. சும்மா சொல்லல, அவர்கள் மீதான காதல், அவங்க வீட்டுக்கான குடும்ப உறவுகள் மேம்படும் என்கிறார்கள். அப்ப நம்ம ஏன் சமைக்க கூடாது? எல்லாத்தையும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் நிறைய மீட்டிங்ல நிறைய இடத்துல எழுதும்போது பேசும்போது கம்மஞ்சோறு கூட, சினைதானியத்தில் உப்புமா செய்யுங்க, திணை பாயாசம் செய்யுங்கன்னு எழுதினோடனே ஒருத்தர் வேகமா வந்தார். சார் எங்க தம்பி வீட்டில் பெரிய கலவரம் சார், என் தம்பி பாடாப்படுத்திட்டு இருக்கான் ஒய்ஃபை, நீ முடக்கறதான் சூப்பு கொண்டு வா சிவராமன் சொல்லியிருக்காரு, கம்பு பிரியாணி பண்ணித்தா சிவராமன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அடிச்சுட்டு இருக்காங்கன்னு. முதல்ல அவனை இழுத்துட்டு வா அப்படின்னு. நான் சொல்வது, எல்லோரும் வீட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் அந்த மாற்றத்திற்கு தாய் தந்தை 2 பேரும் சேர்ந்து பணியாற்றணும். 2 பேரும் சேர்ந்து, நம்ம எல்லாரும் இதுதான் சாப்பிடணும்.
நம்ம எல்லாருக்குமான உணவு இது. இதை மகிழ்ந்து சாப்பிடும். அதுக்காக விடுதிக்கு போய் சாப்பிடுங்க, வெளியே போய் சாப்பிடலாம். என்றைக்கோ ஒரு நாள் வெளியே மகிழ்ந்து, அதுல மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். வீட்டில் ஒரு விருந்துகளுக்கு விலக்கானவர்கள் இல்லை, நமக்கு விருந்து வேணும். ஆனா விருந்தும் மருந்தும் மிக கொஞ்சம் 3 நாள் தான், வருஷத்துக்கு 3 நாள் வச்சுக்கலாம். சனிக்கிழமையான எல்லா ஹோட்டல்லையும் போய் நிறைஞ்சு கிடக்கூடாது. வாரம் நான் வெளியே தான் சாப்பிடுவேன், இதுவாது பரவாயில்ல. இரவெல்லாம் வெளியில் சாப்பிடக்கூடிய வழக்கம் பெருகி கொண்டே இருக்கு. எங்க வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளைல எனக்கு ஞாபகம் இருக்கு, ராத்திரி சாப்பாடு என்ன அப்படின்னு அம்மாட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க, மத்தியானத்தோட மீதி. அதுதான் மத்தியானம் சோறாக்கி இருப்பாங்க, கொஞ்சம் மீதி இருக்கும், அதில் மோர் விட்டு ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம். இல்லைன்னா மோர் சோறோட வத்தல் வடகம் கொடுத்துட்டா பெரிய விஷயம். என்னைக்காவது ஒரு நாள் அம்மா ஆசைப்பட்டு ரசம் வைத்து தருவார்கள், அது ஆனந்தமான நாள். அவ்வளவுதான் நம்மகிட்ட. இன்னைக்கு போய் சொல்லி பாருங்க வீட்டில், நைட் என்ன, நைட்டு மத்தியானம் சாப்பிடு அப்படின்னா அப்படிங்கிறான். எங்க ஊர்ல சிவப்பு கலர் பனியனும் சிவப்பு கலர் பைக்கும் போட்டு ஒரு பெரிய கும்பல் ராத்திரில ஆயிரக்கணக்கான சுத்துது. ஸ்விக்கி சொமாட்டோ அப்படி நீங்க சுத்துதான் தெரியல. தென்காசியில சனிக்க ஒவ்வொரு நாளும் ராத்திரி அவன் அப்பா பிள்ளைகிட்ட சொன்னா உடனே நீ சாப்பிடாத, எனக்கு வேண்டியதை நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன், போனை கொண்டா அப்படின்னு ஆர்டர் பண்றான். இவன் ஆர்டர் பண்ணும்போது கம்பங்கூழ் நல்லது, இல்லைன்னா கருப்பு கவுனிக்கு பாயசம் கூட நான் ஆர்டர் போடுறான். அவன் போடுற ஆர்டர்லாம் என்ன இருக்கு, பாஸ்தா இருக்கா, டோனட் இருக்கா, இல்ல ஸ்பகெட்டி இருக்கா, இப்படி என்னென்னத்தையோ குப்பையை வாங்கி அவர்கள் இரவில் சாப்பிடுகிறார்கள். அப்ப எவ்வளவு சிக்கலான ஒரு உலகத்தில் நம்ம இருக்கிறோம் நம்ம பார்த்துக் கொள்ளணும். தினம் தினம் இரவில் இப்படியான குப்பை உணவுகளை சாப்பிடும் குழந்தைகளுக்கு நோய் கூட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நான் சொல்லல, நவம்பர் 18 போன 3 மாசம் தான் ஆச்சு, நவம்பர் 18 2025 லான்செட் என்கிற பத்திரிகை, அதுதான் மருத்துவ உலகின் பிதாமகன் பத்திரிகை. லான்செட்ல ஒரு பப்ளிகேஷன் வந்துருச்சுன்னா அந்த டாக்டருக்கு மிகப்பெரிய, அந்த ஆய்வாளருக்கு பெரும் பட்டம். எப்படி அறிவியல்ல நேச்சர்ல வந்தா பெரிய விஷயமோ அது மாதிரி மருத்துவ உலகில் லான்செட் பத்திரிகையில் ஒரு ஆய்வு அறிக்கை வெளியாச்சுன்னா அது மிகச்சிறந்தது. லான்செட்ல பப்ளிஷ் ஆச்சுன்னா அது மிக மிக முக்கியமான சரியான துல்லியமான தரவுகள் இருந்தா மட்டும்தான் லான்செட்ல வரும். அந்த லான்செட்ல போன நவம்பர் 18 உங்க யார்கிட்ட உங்க போன்ல சாட் ஜிபிடி இருக்கோ, இல்லைன்னா பெர்ப்ளெக்சிட்டி இருக்கோ, இல்லைன்னா கூகுள் இருக்கோ, போட்டு பாருங்க, அந்த பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த லான்செட்ல என்ன எழுதியிருக்கான் அப்படின்னா, யூபிஎஃப் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட். நான் சொன்னேன் அத்தனை சிப்ஸ் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி குப்பை உணவுகள் எந்த அளவுக்கு உடல் நலத்துக்கு பாதிப்பு தரணும் உலகம் முழுக்க ஆய்வு செய்து போட்டிருக்காங்க. சாதாரண ஆய்வுகள்ல 15 வருஷம் 18 வருஷம் சிப்ஸ் சாப்பிட்டவன் என்ன ஆனா, நூடுல்ஸ் சாப்பிட்டவன் என்ன ஆனா, ஸ்பகட்டிக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு ஹெவி ப்ராசஸ் பண்ணும்போது அது என்னென்ன சிக்கல்களை உருவாக்குகிறது என்று ஆய்ந்து அறிந்து போட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக குழந்தைகளுக்கு எவ்வளவு சிக்கல்களை கொடுக்கிறது என்று போடுகிறார்கள். நண்பர்களே, இந்த உலகத்தினுடைய வணிக கண்ணி மிக மிக இறுக்கமானது. எல்லாவற்றையும் வணிக பார்வையில் பார்க்கக்கூடிய உலகத்தில் தான் நம்ம இருக்கோம், அது மறுக்கவே முடியாது. 3 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் ட்வீட் பண்ணியிருக்காரு, இந்திய அரசாங்கத்தினுடைய இந்தியாவினுடைய பிரதமரும் அவரும் அந்த ஒப்பந்தத்திற்கு சரியாகிவிட்டார்கள், 18% இறக்குமதி வரியை நான் குறைத்து விட்டேன், இந்தியா என் மிக நேச நாடு அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதுக்கு கீழே இன்னொரு பேரா இருக்கு, நான் அதையும் படிச்சு பார்த்தேன். முதல் பேரா இது, 2வது பேரா என்ன எழுதியிருக்காரு தெரியுமா, இனிமேல் அமெரிக்க விவசாயிகள் மிகவும் சந்தோஷமாக இருக்கலாம், அமெரிக்க சிறு விவசாயிகளும் அமெரிக்க சிறு வணிகர்களும் சந்தோஷமாக இருக்கலாம், அத்தனை பொருட்களையும் நீங்கள் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யலாம் எழுதியிருக்காரு. ஏற்கனவே இங்க குப்பைக்காடா இருக்கு, ஏற்கனவே உணவு கலாச்சாரத்தில் பல்வேறு குப்பைகள் கொட்டி கிடக்குது. இன்னொரு ரொம்ப ஆபத்தான விஷயம் என்னன்னா, நம்ம ஊர் கம்பங்கூழை விட, நம்ம ஊர் கருப்பு கவுனி அரிசியை விட, நம்ம ஊர் கேழ்வரகு அடையை விட அவனுடைய பொருட்கள் எல்லாம் விலை மலிவாக கொண்டு கொட்டிடுவாங்க. அது இன்னும் ஆபத்தானது. விலை மலிவாக இருக்கும்போது பல பேர் என்னிடம் சண்டை போடுவார்கள் பல நேரத்தில், சார் நீங்க பாட்டுக்கு கருப்பு கவுனி அரிசிங்கிறீங்க, திணை அரிசின்னு சொல்லுங்க, 110 ரூபா சார், 150 ரூபா சார், வெள்ளை அரிசி 40 ரூபாய்க்கு கிடைக்குது இல்ல அப்படிமா. வெள்ளை அரிசி 40 ரூபா கிடைக்கும், ஒரு 70 ரூபா ஒரு மாசத்துக்கு நீ அரிசிக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க உனக்கு வலிக்குது. ஆனா என்னைக்கு ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகும் அதுக்கு 1000 ரூபா பெட்டு கட்டி வச்சிருப்போம்னு சொல்றதுக்கு மட்டும் இனிக்குதே. ஏன்டா இப்படி இருக்கீங்க? இந்த 70 ரூபாய் என்ன எல்லாரும் பெரிய கார்பரேட் கம்பெனியா எடுத்துட்டு போயிருவான், என் விவசாயிக்கு கூடுதலாக 70 ரூபாய் கிடைக்குன்னா அது கொடுக்கறா, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். நண்பர்களை, சற்று விலை உயர்வாக நம்முடைய நல்ல பொருட்கள் கிடைத்தாலும் பிற உதாசீனங்களை ஒழித்து விட்டு அதற்காக நாம் மெனக்கெடுவோம். எங்கேயாவது ஒரு ஏழை விவசாயி கொண்டு வர திரையரிசிலையோ கம்பரிசிலையோ அவர் ஜாக்குவார் கார்ல போறதை நம்ம பார்த்திருக்கோமா?
அவர் சைக்கிள்ல தான் இன்னைக்கும் அதை மூடையில கட்டி கொண்டு போய் எங்கேயாவது இது விற்க முடியாதா என்று அலைந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய உணவுப் பொருட்கள் சற்று மிகச்சரியான பொருட்கள், மிகச்சரியான இந்த சிறுதானியங்கள் விலை சற்று குறைவா இருந்தாலும் நாம் ஆதரிக்க வேண்டும் அவங்களை. அப்படியான நல்ல உணவுகளை நம் வீட்டில் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும்.